நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. வாலி வதம் பற்றிய வால்மீகி ராமாயண நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கும்போது முதலிலேயே ஒரு விஷயத்தை பார்த்துவிடலாம். பொதுவாக ஒரு கதை கூறப்படுவதுண்டு. வாலியோடு யார் சண்டையிட்டாலும் அவருடைய பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும் என்றும், அதனால்தான் ராமர் வாலியின் எதிரில் வராமலே அம்பு செலுத்தினார் என்றும் போகிறது இந்த கதை. இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லவே இல்லை. ஆனால் கம்பராமாயணத்தில் வாலியே இப்படி ஒரு சக்தி தனக்கு இருப்பதாக தாரையிடம் சொல்கிறார். வால்மீகி ராமாயணம்தான் ஆதி நூல். கம்பர், துளசிதாசர் போன்றவர்கள் தங்களுடைய சிறு கற்பனைகளையும் வழக்கிலிருந்த கதைகளையும் சேர்த்து தங்களுடைய நூல்களை இயற்றி இருக்கலாம். ஆகையால் அவை வால்மீகி ராமாயணத்திலிருந்து மாறுபடுகிற போது வால்மீகி ராமாயணத்தை தான் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது எதிர்த்து சண்டையிடுபவர்களின் பலத்தில் பாதி வாலிக்கு போய் சேர்ந்துவிடும் என்பதற்கு ஆதாரம் இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் வாலியின் கழுத்தில் இருக்கிற மாலை பற்றி கூறப்படுகிற விவரம் ஒன்று உண்டு. அந்த தங்கச் சங்கிலி இந்திரனால் வாலிக்கு அளிக்கப்பட்டது, வெற்றியை தருவது. இதைத்தான் வாலி மரண தருவாயில் சுக்ரீவனுக்கு அளிக்கிறார். இந்த சங்கிலிக்கு எதிராளியின் பலத்தில் பாதியை இழுத்து விடுகிற சக்தி கிடையாது. அடுத்து வாலி மீது ராமர் அம்பு எய்திய விவகாரத்தை பார்ப்போம். கம்பராமாயணத்திலும் துளசிதாசரின் ராமாயணத்திலும் ராமர் மறைந்திருந்து அம்பு எய்தினார் என்று வருகிறது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் எந்த ஒரு இடத்திலும் ராமர் மறைந்திருந்து வாலியின் மீது அம்பு எய்தினார் என்று கூறப்படவில்லை. ஆனால் ஒருவேளை மறைந்திருந்துதான் அடித்தாரோ என்ற எண்ணம் ஏற்படுகிற வகையில் வால்மீகி ராமாயண வர்ணனைகள் சில அமைந்திருக்கின்றன. அதனால்தான் இது பற்றி இன்றும் கூட சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ என்னவோ. வால்மீகி ராமாயணத்தில் இந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி காணப்படுகிற விவரங்கள் என்ன? கிஷ்கிந்தைக்கு சென்ற ராமர், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமான் மற்ற வானரர்கள் ஆகியோர் அங்கிருந்த அடர்த்தியான காட்டில் மரங்களுக்கு பின்னால் மறைந்து நின்றனர். அதன் பின்னர் வாலிக்கு சுக்ரீவன் உரத்த குரலில் அரைகூவல் விடுத்தான் என்று வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. சுக்ரீவன் உட்பட இவர்கள் யாருமே அந்த இடத்திலிருந்து வெளிப்பட்டதாகவும் கூறப்படவில்லை, அங்கேயே இருந்ததாகவும் கூறப்படவில்லை. ஆனால் வாலி சண்டைக்கு வந்தபோதே சுக்ரீவன் பரிவாரங்கள் எல்லோரோடும் சூழப்பட்டு நின்றான் என்று வருகிறது. அதாவது மரங்களுக்கு பின்னால் இருந்து அவர்கள் வெளியே வந்திருக்க வேண்டும். இந்த விளக்கத்தை பிரதிவாத பயங்கர ராமாயண சிரோன்மணி, வால்மீகி ராமாயண பிரபச்சன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்ற பிரம்மஸ்ரீ சீதாராம சாஸ்திரிகள் என்பவர் ஒரு நூலில் தந்திருக்கிறார். இது 1939 வருடம் அவரால் இயற்றப்பட்டிருக்கிறது. அவர் வேறு பல விளக்கங்களையும் கூட இந்த நூலில் தந்திருக்கிறார். நான் இங்கே வாலி வத சர்ச்சை பற்றி கூறுகிற விஷயங்களில் பல அந்த நூலில் காணப்படுகிற கருத்துக்களின் அடிப்படையில் அமைந்தவைதான். வாலி என் பார்வையில் படாமல் இருந்து நீ என்னை அடித்து விட்டாய் என்று ராமரை பார்த்து கூறுகிறார். மேலும் எதிர்த்து போர் புரியாத ஒருவனை நீ வீழ்த்தி விட்டாய், வேறொருவனோடு மோதிக்கொண்டு உன்னை கவனிக்காமல் இருந்த என்னை எதிர்க்க நீ உடன்படுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றெல்லாம் கூறி ராமரை கண்டிக்கிறார். அவனுக்கு பதிலளிக்கிற ராமர் குற்றம் புரியவர்களை தண்டிக்க வேண்டிய தனது இஸ்வாகு குல கடமையை எடுத்துரைக்கிறார். வாலி செய்த குற்றத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். அவனுக்கு நேர்ந்த முடிவு அவனுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்றும் கூறுகிறார். சுக்ரீவனுக்கு தான் அளித்த வாக்குறுதியை சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீ வானரன், மிருகங்களை வேட்டையாடுபவர்கள் நேராக நின்றோ மறைந்திருந்தோ அடிக்கிறார்கள், நீயோ என்னால் யுத்தத்தில் வீழ்த்தப்பட்டாய் என்று சொல்கிறார். வாலி ராமரை கடிந்து பேசுவதெல்லாம் அவன் சித்தம் கலங்கி பேசிய வார்த்தைகள் என்பது வால்மீகியாலேயே கூறப்படுகிறது. அவனே கூட பிறகு நான் தவறாக பேசிவிட்டேன் என்று சொல்கிறான். இப்படி அவன் சொல்வது ராமரை மனம் போனபடி ஏசியதை நினைத்தும் இருக்கலாம், அல்லது அவர் தன்னால் பார்க்கப்படாமல் இருந்தபோது தன்னை அடித்தார் என்று கூறியதற்காகவும் இருக்கலாம். ஆனால் யுத்தத்தை உன்னை வீழ்த்தினேன் என்று ராமர் சொல்வதற்கு வாலி மறுப்பு கூறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இவை ஒரு புறமிருக்க, வாலி வீழ்ந்த செய்தியை தாரைக்கு தெரிவிக்கிற வானரர்கள்
வாளி தூக்கி எறிந்த மரங்களையும் பாறைகளையும் ஒரே நொடியில் ஒரு மின்னலைப் போல் பொடி செய்து ராமர் அவரை வீழ்த்திவிட்டார் என்று கூறுகின்றனர். அந்த வானரர்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் பொய் சொன்னதாக வால்மீகி சொல்லவும் இல்லை. இப்படி இருக்க வாளி பார்க்காத போது ராமர் அவனை வீழ்த்தினார் என்று எப்படி உறுதியிட்டு சொல்வது? தனது வில்லில் ராமர் நாணேற்றிய போது உண்டாக்கிய பேரொளியை கேட்டு பயந்து பறவைகளும் மான்களும் சிதறி ஓடின என்றும் வால்மீகி கூறுகிறார். அப்படி இருக்க வாலி மட்டும் இதை அறியவில்லை என்பது எப்படி? கம்பராமாயணத்தில் வருவது போல் வால்மீகி ராமாயணத்தில் மறைந்து நின்று அடிக்க ராமர் திட்டமிடவில்லை. கம்பராமாயணத்தில் லக்ஷ்மணன் ராமர் மறைந்து அடித்ததாக ஒப்புக்கொள்வது போல் வால்மீகி ராமாயணத்தில் எதுவும் கூறப்படவில்லை. என்னால் பார்க்கப்படாத போது நீ அடித்தாய் என்று வாலி எந்த இடத்திலும் சொன்னபோது அவன் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்தான் என்று வால்மீகி கூறுகிறார். அவன் குழப்பத்துடன் பேசினான் என்றும் சொல்கிறார். அவனுக்கு பதில் கூறுகிற ராமர் தர்ம நியாயங்களையும் மிருகங்களை அடிக்கிற அரசர்கள் வழக்கத்தையும் எடுத்து சொல்லியது அவனுடைய வாதங்களுக்கு பதிலளிப்பதற்காக. ஆனால் ராமர் அதோடு நிற்கவில்லை. மிகவும் தெளிவாக யுத்தத்தில் என்னால் நீ வீழ்த்தப்பட்டாய் என்று கூறுகிறார். இதை வாலி மறுக்கவில்லை. ராமரின் வீரத்தை பிறகு பாராட்டுகிற சுக்ரீவன் அவர் மறைந்திருந்து அடித்திருந்தால் பாராட்டி இருப்பானா என்ற கேள்வியும் எழுகிறது. ஒருவன் பாராத போது அவனை அடிப்பதை ஹனுமானே கூட இகழ்ந்து பேசுவதாக யுத்தகாண்டத்தில் பின்னர் வருகிறது. ராவணனோடு ஏற்பட்ட மோதலின் போது ஹனுமான் அவ்வாறு பேசுகிறார். அப்படி இருக்க ராமர் அவ்வாறு செய்திருந்தால் அதை ஹனுமான் உட்பட யாராவது பாராட்டி இருப்பார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. இவற்றையெல்லாம் விட முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்கிறது. வால்மீகிக்கு இராமாயண வரலாற்றை முதலில் கூறியவர் நாரதர் என்பதை இந்த தொடரின் ஆரம்பத்தில் பார்த்தோம். அவ்வாறு கூறிய நாரதர் சுக்ரீவனின் வேண்டுகோளை ஏற்று வாலியை யுத்தத்தில் ராமர் வதம் செய்தார் என்று சொல்கிறார். இது போதாதென்று ராமரின் பட்டாபிஷேகத்தின் போது ராவணன், வாலி, ஹனுமான், இந்திரஜித் போன்றவர்களின் பூர்வ கதைகளையும் அவருடைய சக்திகளையும் ராமருக்கு விவரிக்கிற அகஸ்திய முனிவர் வாலியை வீழ்த்தியதற்காக ராமரின் வீரத்தை பாராட்டுகிறார். நாரதரோ அகஸ்தியரோ மறைந்திருந்து அடித்ததற்காகவா ராமரை பாராட்டுகிறார்கள்? வாலியும் சுக்ரீவனும் இறுக பிடித்து கொண்டுதான் முழு சண்டையும் போட்டு தீர்த்தார்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஒருவர் மீது ஒருவர் மலைகளை பிடுங்கி எறிந்தார்கள், மரங்களை தூக்கி எறிந்தார்கள் என்றெல்லாம் வால்மீகி வர்ணிக்கிறார். இவையெல்லாம் ஒருவருக்கொருவர் அருகில் நின்று செய்யும் தாக்குதல்கள் அல்ல. இது தவிர சண்டையிடும் போது அவர்கள் இருவரும் அந்த காட்டில் பல இடங்களில் அலைந்தார்கள் என்று வால்மீகி கூறுகிறார். கம்பராமாயணத்தில் தனது இரு கைகளால் வாலி சுக்ரீவனை தூக்கியபடி நின்றபோது ராமர் அம்பெய்தினார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இப்படி இல்லை. சுக்ரீவன் சண்டையில் ஓய்ந்து போய்விட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் நாலாபுரமும் நோக்குகிறான். அந்த சமயத்தில்தான் ராமர் அம்பு எய்துகிறார். அதாவது ராமர் அம்பு எய்தது வாலி சுக்ரீவன் சண்டை நடந்து கொண்டிருந்த போது அல்ல, சுக்ரீவன் ஓய்ந்து ஒதுங்கி நின்ற போதுதான். ஆகையால் வாலி சுக்ரீவனோடு சண்டையிட்டு கொண்டிருந்த போது ராமர் அவனை அடித்து வீழ்த்தினார் என்று எப்படி சொல்வது? இந்த கோணங்களில் இருந்ததெல்லாம் இந்த விவகாரத்தை பார்க்கும்போது ராமர் வாலியை மறைந்திருந்து அடித்தார் என்றோ அவர் பார்க்காமல் இருந்தபோது அவரை வீழ்த்தினார் என்றோ சொல்வது சரியாக இருக்கும் என்று தோன்றவில்லை. மீண்டும் இராமாயண நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம். கம்பராமாயணத்தில் சுக்ரீவனின் பட்டாபிஷேகம் வேறு விதமாக வர்ணிக்கப்படுகிறது. காட்டிலேயே சுக்ரீவனுக்கு முடிசூட்டுமாறு ராமர் லக்ஷ்மணனுக்கு கட்டளையிடுகிறார். வேண்டிய பொருட்களை ஹனுமான் கொண்டு வருகிறார். லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிறார். ராமர் அவனுக்கு நல்லாட்சி பற்றிய அறிவுரைகளை கூறி கிஷ்கிந்தைக்கு அனுப்புகிறார். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர்.
மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.